தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முந்தா நாள் எப்படி நோம்புலாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் காலையில இருந்து சாயங்காலம் வரை சாப்பிடாம இருந்து நோன்பு வச்சு மக்களா நோன்பு திறந்தாருன்னு சொல்லி பல நியூஸ்கள்லாம் வருது. 6 மணிக்கு நோன்பு திறந்தாரு, அதுவும் தரையில உட்காந்து மக்களா தரையில உட்காந்து நோன்பு திறந்தாரு. இது நியூஸ் வந்திருக்கு. ஆனா அது ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துல நோன்பு திறக்கிறாரு. ஆனா அவர் காலையில இருந்து சாயங்காலம் ஃபாஸ்டிங் வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நியூஸ் வரல. ஆனா நோன்பு திறக்கிறாரு, மக்கள் நோன்பு திறக்கிறாரு. ஒரு டேபிள்ல உட்காந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, நோன்பு திறக்கிறாங்க. ஆனா இவரு ஒரு 2000-3000 கூட்டத்தை கூப்பிட்டு அதுல உட்கார்ந்து நோன்பு திறந்து அதுவும் தொழுகை செய்யறாரு. நீங்க தொழுகை கூட பார்த்துருப்பீங்க. தொழுகை கூட தேன் தொழுகிறாரு, தொப்பிலாம் போட்டு தொழுகிறாரு. இது நிறைய கட்சிக்காரன் பண்ணிட்டாங்க. விஜயகாந்த் இருக்காரு, அவர் அப்பவுமே தொப்பிலாம் போட்டு நோன்புலாம் திறந்தாரு. அதே மாதிரி கலைஞர் வராரு, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கட்சிகளும் தான் நோன்பு திறக்கிறாங்க, இவர் புதுசாக திறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஃபாஸ்டிங் இருந்து திறக்கிறாரு, மித்தெல்லாம் சும்மா திறக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஆளு கட்சியில் இருக்காரு, ஃபாஸ்டிங் இருந்து நோன்பு திறக்கிறாரு. அது யாருன்னா திருமாவளவன். இவரு இப்போ டிஎம்கே கட்சியில கூட்டணியா இருக்காரு. இவரு எப்பவுமே நோன்பு வைப்பாரு, நோன்பு வச்சு நோன்பு வைக்கிறாரு, எப்பவுமே நோன்பு வைக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா திருமாவளவன் தொழுது இல்லை, அந்த மாதிரி நியூஸ் வெளியே வரல. ஆனா நோன்பு வச்சிருக்காருன்னு சொல்லி பல நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பல கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ டிஎம்கேக்கு எதிராக பேசல, டிவிகேக்கு எதிராக பேசல. பொதுவாக என்னோட கணிப்பை நான் சொல்றேன். எந்த கட்சியை பத்தி பேசுறேன்னு தெரியல, 2 கட்சியில உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா சொல்றேன், பார்த்துக்கோங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, இது இவங்க அவங்க அப்பா வந்து கட்சியில இருந்து வந்திருக்காரு, இவங்க வந்து வாரிசு அரசியல் பண்றாங்க, தாத்தா பண்ணாரு, அப்பா பண்ணாரு, இப்போ பேரன் ஆகிட்டாங்க அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதே நான் விஜய்க்கு வரேன் பாருங்களேன். அவங்க அப்பா ஒரு துறையில இருந்து கொஞ்சம் சாதிச்சு கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் பேர் வாங்கி வச்சிருந்தாரு. மகனை எப்படியாவது ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல மகனை தூக்கி விட்டு அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முண்டி தூக்கி விட்டு அதுக்கப்புறம் பிரபலம் ஆகுதாரு. எல்லாருமே அப்படித்தானே. உங்க அப்பா ஒரு பிசினஸ் இருந்தாங்கன்னா மகனை பிசினஸ் எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ஒரு படிச்ச வேலையில ஒரு வெளிநாட்டுல ஒரு நல்ல சம்பளத்துல இருக்காரு, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சம்பளத்துல இருக்காங்கன்னா மகனை அதே மாதிரி படிக்க வச்சு அதே மாதிரி கூப்பிட்டுருவாங்க. ஃபாரின் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா மகனை அப்படி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி எப்படி அப்பா எப்படி இருக்கு பையன் அப்படின்னு தூக்கி விடுவாங்களா, அப்பா எதுக்கு இருக்காரு, மகனை தூக்கி விடுறதுக்கு தான் இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னன்னா விஜய் வந்து வேற துறையில அவங்க அப்பா தூக்கி விட்டாரு, அதுல ஓரளவுக்கும் கொஞ்சம் வந்து சம்பாதிக்கிறாரு. இவரு உதயநிதி ஸ்டாலின் அப்பா எலெக்ஷன் அவங்க கட்சியில இருக்கிறாங்க, கட்சியை தூக்கி விடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அப்பா தாத்தா எந்த பிசினஸ் சம்பாதிக்கிறாங்களோ அதெல்லாம் தூக்கி விடுவாங்க. சொல்ற புரியுதா இல்லையா? ஏன் இப்போ அரசியல் வந்தவர் இவர் மட்டும் வேற பிசினஸ் பண்ண, இப்போ ஸ்டாலின் கலைஞர்லாம் அரசியல் இருக்காங்க, இவர் வேற பிசினஸ் பண்ணலான்னு கூடல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தெரிஞ்சது அரசியல், அதனால சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஜய் அவங்க அப்பா அவருக்கு தெரிஞ்ச மகன் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க இப்போ இவருக்கு சப்போர்ட்டா பேச அவர் சப்போர்ட்டா பேசுன்னு சொல்லாதீங்க, சொல்றேன். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜயோட பையனுமே அதெல்லாம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அப்பா தாத்தா அந்த துறையில இருக்கிறாரு, அதே மாதிரி பேரனையும் அந்த துறையில கூப்பிடுறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இவர் அவங்க வாரிசு அரசியல் பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிசினஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்க மகனை பேரனை கொண்டு வருவாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்க மகனை நீங்க கூப்பிடுங்க, உங்க பேரனை நீங்க கூப்பிடுங்க. பிசினஸ் நல்லா வளர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்போ அவர் வேற தொழில் சம்பாதிக்கிறார், இவர் இந்த தொழில் சம்பாதிக்கிறார், அவ்வளவுதான். டிவிகே தலைவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் சம்பாதிச்சலாம் போதும், நான் மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட் தான். இந்த மாதிரி காமராஜர் முன்ன இருந்தாரு, அவர் இறக்கையில என்ன சேர்த்து வச்சுக்க பார்த்தா ஒரு சொத்து எதுவுமே சேர்த்து வைக்கல, எல்லாம் மக்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த மாதிரி வருதவங்க இப்ப இருக்காங்களான்னு தெரியல. எல்லாருமே சம்பாதிக்காம பார்க்காங்க, பையனை சேர்த்து வைக்கிறாங்க, பேரனை சேர்த்து வைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் பண்றாங்க. எல்லாருமே அப்படித்தான். இப்போ டிவிக்கு விஜய் வராரு, இவர் வந்து ஒரு காமராஜர் எலெக்ஷன் எப்படி இருந்து சேர்த்து வைக்காம மக்களுக்காக செலவழிச்சா அந்த மாதிரி செலவழிச்சாருன்னா ஓகே. அவரும் சேர்த்து வச்சுட்டு அவர் பையனுக்கும் பேரனுக்கும் மகளுக்கும் சேர்த்து வச்சாரா ஒன்றும் செய்ய முடியாது. இது பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியல யாருக்கு. இப்போ 2024 எலெக்ஷன், 2027 எலெக்ஷன் வருது, யாருக்கு ஓட்டு போட? எல்லார் பக்கமும் ஒரு மைனஸ் பிளஸ் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் பிளஸ் பாயிண்ட் இருக்கு. புதுசாக ஒரு தலைவருக்கு ஏற்றுறணும், ஒரு புதுசாக ஒரு தலைவரை
ஓட்டு போட்டு செவிக்க வைக்கிறோம். கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தப்பா மட்டும் ஆயிடக்கூடாது, அவரும் சேர்த்து வைக்க நினைச்சிடக்கூடாது. இதுதான் என்னோட முதல் பாயிண்ட். மக்களுக்காக செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை, மக்களுக்காக செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை, சேர்த்து மட்டும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நேற்று உமன்ஸ் டே அதுமா விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வச்சோம், செவிக்க நம்ம எல்லாம் போட்டு வர வச்சோம், ஆனால் நம்ம கண்டுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நேரடியாகவே தாக்குதாரு, நேரடியாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா எதிர்கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, வேற எந்த கட்சியும் ஸ்ட்ராங் இல்லைன்னு இவர் எதிர்கட்சி வரலாம்னு சொல்லி பேசுறாரு. ஏன்னா இதே தான் விஜயகாந்த் இருக்கேனே அதே மாதிரி தான் பெரிய பரபரப்பாக வந்தார். அந்த மாதிரி இப்போ விஜய் கொஞ்சம் பரபரப்பாக வராப்புல 2026 எலெக்ஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை, பண்ணலாம், நல்லது பண்ணால் ஓகே, பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஒரு வாட்டி நீங்கள் நல்லது பண்ண ஒரு வாட்டி நல்லது செஞ்சுட்டாருன்னா அதுக்கடுத்து மக்கள்லாம் திரும்பிடுவாங்க, நல்லது அந்த திரும்பிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு டவுட்லேயே இருக்கும். அதனால தான் சில பேர் ஓட்டை மாற்றி போட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிராமத்து சைடில் எப்படின்னா, இந்த கட்சி இப்போ அந்த சிம்பிள் தெரியும், அந்த கட்சி தான் போடுவாங்க. புதுசாக அந்த கட்சி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சிம்பிள் தெரியும், இந்த சிம்பிள் தான் போடணும், பரம்பரையாக போட்டுட்டு இருக்கோம், எங்கள் அம்மா அப்பா தெரிஞ்சு தான் ஓட்ட போட சொல்லியிருக்காங்க, அப்பவே போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த மாதிரி பல இது இருக்கு. சில பேர் காசு கொடுப்பாங்க, சில பேர் காசு கொடுக்க மாட்டாங்க. 2020 என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க 2026 எதுக்கு ஓட்டு போடின்னு கேட்டீங்கன்னா அது சண்டையாக போயிடும், கலவரமாகி போயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இப்போ இவங்க இது கரெக்டாக இருக்குது, இது இவங்க பண்ணுவாங்க, இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்குன்னு யாருக்கும் நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், இல்லை டிஎம்கே சப்போர்ட்டாக பேசுகிறேன், இல்லை வேறு கட்சியில் சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க. நான் இன்னும் எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணலை, பொதுவாக தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, உதயநிஷான் அவர் கீழே உட்காந்து நோம்பு வச்சு நோம்பு திறக்கல, சும்மா கஞ்சை குடிக்கிறாரு, மக்கள் நோம்பு திறக்கிறாரு. இவர் விஜய் வந்து மக்களா உட்காந்து நோம்பு வச்சு நோம்பு திறக்கிறாரு. ஆனால் வாரிசு அரசியல் பேசுகிற ரெண்டு பக்கமுமே அது வந்து மைனஸ் பாயிண்டாக இருக்குது. இந்த 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்டில் தப்பாக பேசாதீங்க. இந்த வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.